அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் நிறைவாக ஓதி முடிக்கப்பட்டது. குர்ஆனிலே மொத்தம் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த 114 அத்தியாயத்தில் ஒன்று ஆலு இம்ரான் என்ற பெயரில். இதனுடைய அர்த்தம் என்ன? இம்ரானின் குடும்பம். இம்ரான் என்ற ஒரு மகத்தான மாமனிதருடைய குடும்பத்தை பற்றி, அந்த குடும்பத்தில் நடந்த முக்கியமான சில நிகழ்ச்சிகளை பற்றி அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறார். இதிலே இம்ரான் என்பவர் தந்தை, அவருடைய மனைவியாக இருந்த ஒரு பெண்மணியினுடைய அந்த பேச்சு, இவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை, அது அதிசய குழந்தை. அந்த குழந்தை தான் பைத்துல் முகத்தஸினுடைய மேல் முகட்டிலே வைத்து வளர்க்கப்பட்டது. அந்த குழந்தை தான் பிற்காலத்திலே ஆண் துணை இல்லாமல் ஒரு நபரை பெற்றெடுத்தது. அந்த பிறந்த குழந்தை குழந்தை பருவத்திலேயே பேசியது. நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரியும். மரியம் அவர்கள் பெற்ற பிள்ளை ஈசா இப்னு மரியம், இவர்களை வளர்த்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை வளர்த்த ஜக்கரியா மிகச்சிறந்த மிக நெருங்கிய உறவுக்காரர். இப்படியே இந்த குடும்பத்தை சுற்றி 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 அல்லாஹ் நிறைய விஷயங்களை இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரின் வாழ்க்கையை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது. அவர்களின் தூய்மையான எண்ணம் எப்படி இருந்தது என்பதை பற்றி பேசுகிறது. இதனால் அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் கொடுத்த உதவி, இறை உதவி என்ன என்பதை பற்றி பேசுகிறது. அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் இந்த குடும்பத்தார் எப்படி முண்டியடித்துக் கொண்டு வருவார்கள். பெற்ற பிள்ளையையும் கொடுக்க நியத்து வைத்து விட்டால் அதிலே பின்தங்காத எண்ணம் அதை குறித்து பேசுகிறது. அன்பு பெருமக்களே, நீங்கள் குர்ஆனை திருப்பி பாருங்கள். எக்கச்சக்கமான இடத்திலே அல்லாஹ் நபிமார்களை குடும்பமாக பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லும் போது அவங்க கூட பிறந்த சகோதரர்களை பற்றி பேசுகிறான், 11 பேர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் பொழுது அவர் பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகிறான். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பற்றி சொல்கிறான். இப்படி கணவன் மனைவி, தந்தை பிள்ளை, சகோதரன் சகோதரிமார்கள், இந்த உறவுகளோடு இருந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சரிதைகளை சொல்லி குடும்ப அமைப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த உம்மத்துக்கு, உலகத்திற்கு சொல்றான். ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்திலே குடும்ப அமைப்பு பலமிக்கதாக இருக்கிறதோ அங்கே சமூகம் பலமிக்கதாக இருக்கும். குடும்ப அமைப்பினுடைய பலவீனம்தான் சமூகம் பலவீனமாவதற்கு காரணம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க குடும்ப பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்கன்னாங்க. தஅல்லமூ மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு உறவை சேர்ந்து வாழக்கூடிய உங்களுடைய பின்னால் இருக்கிற அந்த பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும்? உறவுகளுக்கு இடையிலே ஒரு நெருக்கம் ஏற்படும் என்று சொன்னாங்க. அன்பர்களே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை சொல்லி கொடுக்குறோம்? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே வேர்டு, அங்கிள் வராரு பாடுறா, கூப்பிடு, அங்கிள் வான்னு கூப்பிடுங்க, அங்கிள்னு சொல்லி கொடுப்போம். அப்படி இல்லையா, இதுக்கு இன்னொரு ஆப்போசிட் வேர்டு, ஒரு பெண்ணாக இருந்தால் ஆன்டி என்று சொல்லிக் கொடுப்போம். இதுதான் பெரும்பாலும். இந்த 2 வார்த்தையை தவிர்த்து வேறு பிள்ளைகளுக்கு பெரியாப்பான்னா யாரு, சின்னவாப்பான்னா யாரு, அதுக்கடுத்து தாத்தானா யாரு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எதுவும் தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க என்றார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு சிலர் மேன்மை பெற்று இருந்தாங்க. அதில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய எந்த துறையில் அவர்கள் மேன்மை அடைந்திருந்தார்கள் என்றால், பரம்பரை வம்சத்தொடர், நம் ஒவ்வொருவருடைய வம்சத்துக்கும் பின்னால் இருக்கிற நபர்களை பற்றி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தெளிவாக விளங்கி வச்சிருந்தாங்க. அன்புக்குரிய பெருமக்களை, வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அது சொல்லி தராமல் இருந்ததுனால என்ன ஆகி போனதுன்னா, மிக நெருங்கிய உறவுக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கையிலே வைத்துக்கொண்டு மொபைலை ஏதோ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கிள் வந்திருக்கார் பாடுறா அப்படின்னு அம்மா சொல்லுது. ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே பார்க்குறான் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உறவுகளினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித் தருவதற்கு நம்மிலே பலர் அதற்கு நேரம் கொடுப்பதே இல்லை.
அதனால் என்ன ஆகிறது? சகட்டு மேனிக்கு அவன் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசி தப்பிக்கிறதே பெரிய கஷ்டம். அது வேற கதை வச்சுக்கங்களேன். அதுவும் இந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படித்தான் வாத்தியார் சொன்னாராம் பிள்ளைகள்கிட்ட, டேய் நல்லா படிங்கடா, படிப்பு தாண்டா முக்கியம், படிப்பு தாண்டா நாளைய உங்களுடைய எதிர்காலம். எங்கள் காலத்துலலாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம்டா, நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு 7 கிலோமீட்டர் நடந்தே வருவோம்டா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னாராம். லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஒருத்தன் வேகமாக எந்திரிச்சான், சார் அப்பவுமே உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் கல்விக்கும் ரொம்ப தூரம் என்ன சார் அப்படின்னா. அவர் தான் கஷ்டப்பட்டு படித்து நடந்து வந்ததை சொல்கிறாரு. இவன் வேடிக்கை அடிப்பதை போன்று அவரை கேலி செய்வதை போன்று ஒரு நிமிடத்திலே முடித்து விடுகிறான் இல்லையா? இந்த சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் நம்முடைய உறவுகளையும் குடும்பத்தினுடைய பின்னணியையும் சொல்லித்தர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. வளர்ந்த நாடுகளிலே இன்று குடும்ப அமைப்பு என்பது சிதைந்து போயிருக்கிறது. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? அதனால் பல பிரச்சனைகளை சமூக ரீதியாக அந்த மக்கள் சந்திக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இணையத்தில் வாசித்த ஒரு செய்தி, அமெரிக்காவிலே ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் தன்னிடத்தில் சிகிச்சைக்காக வேண்டி ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணிக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்குது இந்த அம்மா. இதுவும் ஒரு பெண் மருத்துவச்சி. இந்த பெண்மணி வந்தது ஒரு அம்மா, வயசான பெரிய வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி. இந்த ட்ரீட்மெண்டினுடைய இடைப்பட்ட காலத்திலே அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு மனமாற்றம். யாருக்கு? அதாவது மருத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு. இவங்க வந்தவங்க முஸ்லீம், இந்த வயது முதிர்ந்த பெண் முஸ்லீம். நீங்கள் எந்த மதம் அப்படின்னு கேட்டு உங்கள் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணால் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத விசாரித்து கடைசியில் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சு. யார்? இந்த மருத்துவ பெண்மணி. ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தை அந்த பெண்கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என்கிட்ட சில நாட்களாக இந்த பெண், வயதான பெண், ட்ரீட்மெண்ட் காண்டி வர்றாங்க, தங்கியிருக்கிறாங்க. இந்த பெண்ணை பார்ப்பதற்கு நான் இருக்கிறேன், நான் ஒரு டாக்டர், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் என்னைய மிஞ்சுற அளவுக்கு இந்த பெண்ணுடைய பிள்ளை, அதாவது பெத்த மகன், அவ்வளவு அன்பாக அந்த தாயை பார்க்கிறார், பராமரிக்கிறார். இந்த தாய்க்கான பணிவிடைகளை வேக வேகமாக ஓடி ஓடி செய்கிறார். எனக்கு இதை பார்த்தவுடன் நாளைக்கு நானும் ஒரு கட்டத்தில் இப்படி படுத்துட்டோம்னா என் பிள்ளைகளையும் எனக்கு பார்க்கணுமல்ல, அதுக்கு சிறந்த வழி என்ன என்று யோசித்தேன். உலகத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கம் மட்டும்தான் சொல்கிறது, சொர்க்கத்தை வேறெங்கையும் தேடாதே, உன் தாயின் காலுக்கு கீழே தேடு. இந்த வார்த்தை தான் என்னை ஈர்த்தது. என் பிள்ளையும் நாளைக்கு என்னை பார்க்கணும்னா நான் களிமா சொல்லணும், என் பிள்ளையை களிமா சொல்ல வைக்கணும். அதனால தான் நான் களிமா சொன்னேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவை, அதனுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் தான் உலகத்திற்கு சொல்லி தந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ரோல் உண்டோ குடும்பத்தில் எல்லா ரோல்லையுமே முன்னுதாரணமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இறை தூதர் என்பது மட்டும் நாம் பார்க்க சுருக்கிவிட முடியாது. எத்தனை ரோல்கள் உண்டோ குடும்பத்தில் எல்லா ரோல்லையும் முன்னுதாரணம். மாமனாரா முன்னுதாரணம், அதே போன்று மருமகனா அதற்கும் ரசூலுல்லாஹ் முன்னுதாரணம் இருக்குது. தந்தையா தந்தைக்கும் உதாரணம், அதே போன்று பிள்ளையா அதற்கும் உதாரணம் பெருமானார். கணவரா கணவருக்கும் உதாரணம், சிறந்த உறவுக்காரரா அதற்கும் உதாரணம். இன்னைக்கு சின்ன பிரச்சனைகள் வந்துவிட்டால் நம்முடைய சுயத்தை நாம் இழந்து விடுகிறோமே. ரசூலுல்லாஹ் வீட்டில் ஒரு பிரச்சனை பாருங்க, ரசூலுல்லாஹ் கட்டி கொடுத்துருக்காங்க பிள்ளைய, பெண் பிள்ளைய. நீங்க கேட்குறீங்க, பெண் புள்ள போன இடங்கள்லாம் பிரச்சனை தானே, ஏதாவது பிரச்சனையோட தானே வருதுங்க அப்படின்னு. பிரச்சனை இல்லாத வீடு இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுக்கும் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கும் இடையிலே ஒரு சின்ன கருத்து மோதல், வார்த்தை தடித்து விட்டது. அலி ரலியல்லாஹு கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. எங்கம்மா கணவரும் கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி விவகாரம், போயிட்டாரு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒருத்தர் கூப்பிட்டு எங்கே போயிருக்காருன்னு தேடுங்கன்னு சொல்லிட்டு விடாமல் இவங்களும் கீழே இறங்கி போய் அவரை பார்க்க போனாங்க, சுற்றி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா மஸ்ஜித் நபவியில் வெறும் மண் தரையில் மேல ஆடை இல்லாமல், அதாவது மேலே போத்துறதுக்கு எந்த ஆடை இல்லாமல் கட்டாந்தரையில் அப்படி படுத்து கிடக்குறாங்க. படுத்திருந்த அந்த மண்ணினுடைய துகள் ஹஜ்ரத் அலியுடைய முதுகுலாம் ஒட்டிட்டு இருந்துச்சு, வேர்வை, அந்த வேர்வையில் அப்படி மண் ஒட்டிட்டு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த முதுகுல கடந்த வேர்வையில் இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு சொன்னாங்க, கும் யா அபத் துராப், மண்ணின் தந்தையே எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் சமாதானம் பண்ணுறேன், எனக்காக வேண்டி வாருங்கள், எதா இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம், வாருங்கள் என்று கூப்பிட்டு போனார்கள், சேர்த்து வைத்தார்கள். வரலாற்றில் என்ன குறிப்பு எழுதுறாங்கன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அந்த பிரச்சனையுமே மறந்துட்டாங்களாம். மறந்துட்டு எதை ஞாபகம் வச்சாங்களாம்,
ரசூலுல்லாஹ் என்னைய பார்த்து அபுத்துராப்னு சொன்னாங்க, புது பேரு. எனக்கு எங்க அம்மா அப்பா வச்ச பேரை விட ரசூலுல்லாஹ் வச்ச இந்த அபுத்துராப் ரொம்ப பிடிச்சி போச்சு, இனிமே என்னை யாரு கூப்பிட்டாலும் அபுத்துராப்னு கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு மாறி போனாங்களாம். ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு சின்ன அனுசரணை, ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு சின்ன முயற்சி ஒரு மருமகனிடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. இங்கதான் ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த மாமனார். இன்னைக்குள்ள காலத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அப்படியே பேசினார் மனுஷன், போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம், நான் என்னன்னு கேட்கிறேன், என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்காம நீ போகக்கூடாது, இங்க வந்துரு கிளம்பி அப்படின்றாங்க இல்லையா? சின்ன விஷயத்தையும் கூட ஊதி பெரிதாக்கி அதை விவகாரத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மாமனார், சிறந்த தந்தை, சிறந்த உறவுக்காரர். உறவை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றிலே வருகிறது அபூ லஹப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தப்பத்திதா அபூ லஹப். அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா அவர் மனைவி இஸ்லாத்தை ஏத்து அவருடைய மகள் ஒரு பெண்மணி துர்ரா, அந்த அம்மா பேரு, அந்த அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிடுச்சு. மதீனாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த துர்ராவை பார்த்து, அபூ லஹபுடைய பிள்ளையை பார்த்து சில பேர் அப்படி போற போக்கில் சில வார்த்தைகள் தூவி விட்டார்கள். என்ன வார்த்தை? இந்த அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிடுச்சுக்காகும், இவங்க அப்பாவை பத்தி தெரியாதா? குரான் இவ அப்பாவை தானே சாடுது, நரகவாசின்னு சொல்லுது, இவங்க அம்மாவை பத்தி தெரியாதா? அந்த அம்மாவும் நரகத்துக்குரியவர் என்றல்லவா பேசுது, இப்படி இவங்க ஹிஜ்ரத் பண்ணி பெருசா வந்துட்டாங்களாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அந்த அம்மாவை ரொம்ப காயப்படுத்திருச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பாவும் அம்மாவை செஞ்சாங்கன்னா இவங்க என்ன பொறுப்பாக முடியும்? அழுதுகிட்டே வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அம்மா சொன்னவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் ஏறினாங்க. மெம்பர் அப்படிங்கிறது முக்கியமான சில நிலையங்கள் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்காங்க. மெம்பர்ல ஏறினாங்க, மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து வைச்சு சொன்னாங்க. யாரோ ஒருவர், சிலர், அவங்களை சுட்டி காமிக்கல, சிலர் துர்ராவின் விஷயத்தில் இப்படி பேசியதாக கேள்விப்பட்டேன். நீங்க யாரும் நினைக்காதீங்க, துர்ரா என்னுடைய இரத்த பந்தம், என் உறவுக்கார பெண்மணி. யார் என் இரத்த பந்தத்தை நோகடிக்கிறாரோ, மனதை வேதனைப்படுத்துறாரோ, என்னை வேதனைப்படுத்துற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு செய்தி சொன்னாங்க. உங்கள யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை இழுத்து ஹயாத்தோடு இருப்பவருக்கு நீங்க யாரும் நோவினை கொடுக்காதீங்க. இறந்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். லா யுஉதா ஹய்யும் பிமையித், இறந்து போன ஒருவரை வைத்து ஹயாத்தோடு இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா பல நேரங்களில், ஆமா உங்க அப்பாவை பத்தி தெரியாதா, அவர் குடிச்சிட்டு அங்கும் இங்கும் கிடக்கிற ஆள் தானே, நீ பெருசா தொலை வந்துட்டானா பெரிய ஆளா இருவே நீ அப்படின்னு பேசுறது. அல்லது உங்க குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் தெரியாதா, நீங்க எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க, என்ன பிசினஸ் பண்ணீங்க, உங்களுக்கு பின்னாடி உள்ள பின் விவரம் என்ன என்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து, இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லபடியா தொழுது கொண்டு இருப்பாங்க, நல்லபடியா நல்ல நிலையில இருப்பாங்க, ஆனா பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து அல்லது கடந்த காலத்தினுடைய செய்திகளை இழுத்து வைத்து பேசுதல் என்பது அது ஆகுமானது அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறவுக்கார பெண்ணை இழுத்து வச்சு சொன்னாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அபூ லஹப் எவ்வளவு தூரம் கொடுமை பண்ணிருக்காங்க. அந்த ஆளு ரசூலுல்லாஹ்வுடைய 2 பிள்ளை வாழ விடாமல் தடுத்தவர். அவர் நினைச்சிருந்தா சரி பார்த்துக்கலாம், கண்டும் காணாம போமான்னு சொல்லியிருக்கலாம். அல்லது உங்க அப்பா பண்ணதுக்கெல்லாம் உன் மேல விடியுது, ஏத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்கல. உறவு என்ற ரீதியிலே, குடும்பம் என்ற ரீதியிலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிற பொழுது அவர் பக்கத்தில் நின்று குரல் கொடுக்கக்கூடிய நபராக பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். எனவே அன்பு பெருமக்களே, குடும்பத்தின் அவசியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை உம்மத்துக்கு விளக்கும் பொருட்டு அல்லாஹு தாலா திருக்குரானிலே ஒரு அத்தியாயத்தை, தனி அத்தியாயமிட்டு ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பம் என்ற பெயரிலேயே அல்லாஹ் பதிவு செய்தான். எக்கச்சக்கமான நபிமார்களின் வரலாற்றை சொல்லும் பொழுதும் குடும்பம் குடும்பமாக இணைத்து சொன்னதிலிருந்து அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய அவசியத்தையும் அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லுகிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கி பேணி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹ்.